இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. காமன் பீப்புள்ஸ் நிறைய பேர். அதுவும் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி இந்த சென்னையில் ஒருத்தர் இறந்ததாக நியூஸ் வந்துச்சு. பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போது. ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே வந்து ஜென்ரல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறதும் பாடி பில்டிங் டோட்டலி வேறு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுறதும் கூட நார்மல் மெடிக்கல் செக்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆல்ரெடி பாடி நல்ல கண்டிஷனில் இருக்காது. அப்போ நீங்கள் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் ரொம்ப ஹை இன்டென்ஸாக பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இந்த பாடி பில்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்டேட்டஸ் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த ரீல்ஸ்னு ஒன்று வந்துச்சு இல்லையா, இன்ஸ்டாகிராம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டெராய்டு யூசேஜஸும் அதிகமாக இருக்குது. என்னென்னா அதோட சீரியஸ்னஸ் தெரியறதில்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு அத்லட்டியாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஃபிசிக் வேணும், நல்ல ஒரு ஃபோட்டோ போடணும், நிறைய ஃபேம் ஃபாலோவர்ஸ் எனக்கு வேணும், இந்த பொண்ணுகளை கற்பணும், இந்த மாதிரி கேவலமான இந்த மைண்ட் செட்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோச்சஸ் இந்த எம்ஜி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போடு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? நம்மளாம் மிடில் கிளாஸ். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி இன்னும் 30 வருஷத்துக்கு பின்னாடி தள்ளி கொண்டு போயிடும், ஓகேங்களா? தயவு செய்து அது கொன்றும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டெராய்டு உங்களை கொன்றும், சரிங்களா? எப்படியும் எக்ஸ்டர்னலாக ஒரு விஷயம் உடம்புக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதோட சைடு எஃபெக்டை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு உனக்கு பேக்கப் இருந்துச்சுன்னா நீ பண்ணு, இல்லைனா பண்ணாத. பாடி பில்டிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், பாடி பில்டிங்கில் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட பாடி பில்டிங் இன்னும் நீங்கள் கரெக்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நிறைய பேர் ஸ்டெராய்டு ஏற்றினா தான் உடம்பு ஏறுங்கிற மைண்ட் செட்லேயே நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருக்கீங்க. பட் அது கண்டிப்பாக உங்களை கொன்றும். அப்போ இப்போ இறந்தவர் எப்படின்னு நமக்கு தெரியல, அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படின்னு நமக்கு தெரியல. தெரியாமல் நம்ம எதையுமே பேசக்கூடாது. பட் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணால் டேஞ்சர் தான்.